வணக்கம். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த மூன்றும் உடலில் சீராக இருந்தாலே உடல் ஆரோக்கியம். இதில் ஏதாவது ஒருத்தர் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் பிரச்சனை இருக்குன்னு பொருள். இந்த மூன்று ஓட்டமும் சமநிலை இருக்கணும்னா எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது? இது வாதம், பித்தம், சிலேத்துமன்னு பேர். இன்றைக்கி நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது பார்க்குறோம். இப்போ பாருங்களா, அரை டம்ளர் தண்ணி எடுக்கிறோம், வெந்நீர். காலையில் இந்த வாயில் ஒரு சொட்டு, அதாவது ஒரு 5 ml வச்சு லேசாக சுவைச்சு பார்க்குறோம். ஒன்று புளிப்பாக இருக்கலாம் அந்த தண்ணி, இல்லைன்னா கசப்பாக இருக்கலாம், இல்லைன்னா இனிப்பாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பித்த உடம்புக்காக எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த தண்ணீர் கசப்பு சுவையாக இருக்கும். அப்போ அந்த கசப்பு சுவை இருந்தாலே அவங்க பித்த உடம்புன்னு நாம் ஜட்ஜ் பண்ணுறோம். இது தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம உணவு முறை ஈஸியாக மாற்றிக்கலாம். என்ன உணவு முறை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது, இவங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால ஜலதோஷம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அமிலத்தன்மை அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தோல் வியாதிகள் இதனால தான் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பித்தம் அதிகமாக சுரக்கிறதுனால பாலியல் பிரச்சனை கூட இருக்குமா இவங்களுக்கு. இப்போ இதில் நம்ம விடுபடணும், சமையல் அடையணும். சில உணவு முறைகள் நம்ம வந்துடணும், வேறு வழி கிடையாது. உணவு முறை மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்குது இவங்கக்கிட்ட, முடி கொட்டு இவங்கக்கிட்ட. இதில் நம்ம மீண்டு வரணும். என்ன செய்யணும்னா, அதிக வருத்தப்படவே கூடாது, இவங்க கவலைப்படவே கூடாது. அப்படி போகட்டும், அப்படி சொல்லி லீவ் இட் அப்படின்ற விட்டுணும். அவங்க வறுத்த உணவுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும், மசாலா உணவுப் பொருட்களை குறைச்சிக்கணும், அதிக மருந்துகளை குறைச்சிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம விடுபட்டு வந்துடணும். இன்னொன்று ஒரு பிராணாயாமம் செய்யணுங்க. இவங்க சந்திர பிராணாயாமம். சந்திர பிராணாயாமம்னா இடது பக்க நாசி வழியாக காற்று உள்ளே இழுத்து இடது பக்க நாசி வழியாகவே வெளியிடணும். அதுக்கு வலது நாசியில் லேசாக அடைச்சிக்கணும். இந்த எலும்பு பகுதியில் கட்டை வலித்து அழிச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு மெதுவாக சுவாசத்தை இடது பக்கம் இழுக்கணும். நல்லா இழுத்துட்டு மெதுவாக கீழே சீராக வெளியிடணும். இந்த மாதிரி ஒரு 21 முறை இந்த பயிற்சி செஞ்சிட்டோம்னா இது சந்திர பிராணாயாமம், இடது நாசி. அதில் குளிர்ச்சி வரும். அப்போ அந்த குளிர்ச்சி வரும்பொழுது இவங்க அதிலிருந்து விடுபடுவாங்க. இன்னொரு உணவு முறை ஒன்று இருக்குங்க. இரவு படுக்கும்போது ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் சூடாக தண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி போட்டுட்டு 1 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை குடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த உஷ்ணநிலை சமநிலை அடையும். அந்த பித்தத்திலிருந்து நம்ம விடுபடலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.